இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுவையான கேரட் பொரியல், அதுவும் மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோங்க. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வறுக்காத வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணி கேரட் பொரியல் செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், துருவன தேங்காய் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கடுகு உளுத்தம்பருப்பு இது 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1/2 கிலோ நான் எடுத்துருக்குறேங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்குது. நல்லா தண்ணி ட்ரை ஆக வரையில் நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்திடலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி கேரட் பொரியல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, வித்தியாசமான சுவையில் கேரட் பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.